12th எந்த காலேஜ் போறது, என்ன கோர்ஸ் எடுக்கிறது, என்ன டிகிரி படிக்க போறீங்க, ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு மார்க் எடுக்க போறோம் அப்படியா முடிவு பண்ணீங்களா? இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு நினைச்சிட்டீங்க 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு? ஒரு 45 நாள் கூட இல்ல மக்களே, 45 நாள் கூட இல்ல. நம்ம லைஃபையே மாத்தக்கூடிய பப்ளிக் எக்ஸாம எழுதுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. 600 மார்க் எக்ஸாம் எழுத போறீங்க. எல்லா குரூப்புமே பாத்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் மேஜர் வந்துடும், மீதி லாங்குவேஜ் 2 வந்துடும். ஒன்னு தமிழ் அல்லது இங்கிலீஷ். ஓகேவா? இந்த லாங்குவேஜ்ல நம்மளால ஈஸியா மார்க் எடுக்க முடியும், மேஜரை காட்ட. ஆனாலுமே நிறைய பசங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர்ஸா இருக்கிற இங்கிலீஷ்ல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு இங்கிலீஷ்ன்றது வரவே மாட்டேங்குது. 10th கூட நான் இங்கிலீஷ்ல ரொம்ப கம்மி, 11th கூட நான் இங்கிலீஷ்ல ரொம்ப கம்மின்னு எவ்வளவு பசங்க கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இங்கிலீஷ்க்கு ஏதாவது மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்குமா சார்? இங்கிலீஷ்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஷார்ட்டான ட்ரிக்ஸ் ஏதாவது இருக்கா சார்? ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா வேணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வர போதும் மக்களே. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை மட்டும் படிச்சா போதுமா? அப்படிலாம் இல்லவே இல்லை. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை சரியா படிச்சுட்டு எப்படி பேப்பர்ல பிரசன்ட் பண்ண போறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு செக்ஷனையும் கரெக்டா எப்படி எழுத போறீங்க, கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் எண்ட் ஆஃப் த 47வது கொஸ்டின் வரைக்கும் எப்படி கொஸ்டின் பேப்பரை கரெக்டா ஹேண்டில் பண்ணி ஆன்சர் ஷீட்ல பிரசன்ட் பண்ண போறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் தான் சொல்லிட்டு சாதாரணமா விட்டுறாதீங்க. ஈஸியா உங்களால 90 அவுட் ஆஃப் 90 இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப நம்ம முதல்ல கொஸ்டின் பேப்பர் 1ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் நம்ம 3 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வேணா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வச்சு பாருங்க. 90% மேல கொஸ்டின் இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் அப்படியே வரும். ஏன் சொல்லவே சொல்ல வேணாம், சம்டைம்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பராவே கூட இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப 10th 11th 12th பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 90 அவுட் ஆஃப் 90க்கு இங்கிலீஷ்ல 1ல இருந்து 20 மார்க்ஸ் 1 மார்க். இந்த 1 மார்க் எல்லா பசங்களாலையும் இதுல 20 மார்க் ஃபுல்லா எடுக்கவே முடியல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த 20 மார்க்ல 1 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா இல்ல கிராமர் செக்ஷனும் செமி கிராமர் பார்ட்டும் நிறையவே ஆட் ஆகும். அதுல பசங்களால எடுக்கவே முடியல. ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பர்ஸ் படிச்சோம்னா வரமாட்டேங்குது ரொம்ப பசங்க ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இதுல 20 1 மார்க் ஃபுல்லா எடுக்கலைன்னா எப்படி உங்களால 90 அவுட் ஆஃப் 90 எடுக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. இந்த 1 மார்க் செக்ஷன் முதற்கொண்டு 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கிறதுக்கு நம்ம மாடல் கொஸ்டின் படிச்சா மட்டுமே போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 21ல இருந்து 26 வரைக்கும் இருக்கிற 3 மார்க்ஸ், சாரி 2 மார்க்ஸ். இந்த 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் நீங்க 3 கொஸ்டின் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராமர் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. 27 30 வரைக்கும் கிராமர் பார்ட். இதுல 83 இங்க அட்டன் பண்ணும். அதுக்கப்புறம் 31ல இருந்து 33 வரைக்கும் இஆர்சி போயம் கொடுத்துருவாங்க. போயம் 2 லைனோ இல்ல 3 லைன்ஸோ கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம இஆர்சி எழுதணும். அது எந்த போயம் கண்டுபிடிக்கணும், அதோட ஆத்தர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 2 லைன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும், கண்டென்ட் கொடுக்கணும். இதுதான் இஆர்சி. உங்களுக்கு 3 மார்க்ஸ் அதுல ஒரு கொஸ்டின் மொத்தம் 2 நீங்க எழுதுவாங்க பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரோஸோடைய 3 மார்க்ஸ் கொஸ்டின், ப்ரோஸ்ல இருந்து கேட்கக்கூடிய அந்த 3 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் செமி கிராமர் பார்ட், பை சார்ட், அதுக்கப்புறம் வந்து டைலாக், இது எல்லாமே உங்களுக்கு 3 மார்க் செக்ஷன் இருக்கு. இந்த கிராமர் செக்ஷன் எல்லாமே எவ்வளவு படிச்சாலும் கிளியரா அட்டன் பண்ணுங்க. இதுல இந்த மார்க் எல்லாமே மிஸ் ஆகுது நினைக்கிறீங்களா? இதுக்காகவே தனியா ஒரு வீடியோ போடுறோம். இந்த கிராமர் 12th கிராமர் இம்பார்ட்டன்ட் வீடியோ போடுறோம். அந்த வீடியோ சீக்கிரமா வரும். அதுக்கு நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு வேணா நம்ம சேனல்ல இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அதை மட்டும் கவர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களால இந்த செக்ஷன் எல்லாம் கிளியரா அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரொம்பவே எப்படி வந்து ஒரு மனுஷன் உடலுக்கு வந்து தலைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி இங்க 90 மார்க்ல 35 மார்க் பாத்தீங்கன்னா இங்கதான் கிட்டத்தட்ட 40% ஆஃப் மார்க் இருக்கு. இந்த 35 மார்க் என்ன வருது பாருங்க. 41ல ப்ரோஸோட பேராகிராஃப், 42ல போயமோட பேராகிராஃப், 43ல சப்ளிமெண்டோட பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் எல்லாத்துக்குமே
எல்லா சாப்டர்ஸும் படிக்கணுமா? அவ்வளவு சாப்டர்ஸ் படிச்சாதான் புக் பேக்ல அத்தனை கொஸ்டின்ஸ் படிச்சாதான் அட்டன் பண்ண முடியுமோ அப்படின்ற டவுட் இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மக்களே. நம்ம கொடுக்குற இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸ் மட்டும் படிச்சு போக உங்களால கண்டிப்பா இந்த பேராகிராஃப்ஸ் ஈஸியாவே அட்டன் பண்ண முடியும். 44 சம்மரி ரைட்டிங், அதுவும் பாத்தீங்கன்னா 45 லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் லெட்டரா பயோடேட்டாவா, இந்த 2 ஃபார்மேட்டுமே நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கொடுத்து வச்சிருக்கோம். நல்லா படிச்சுக்கோங்க, தரவா கிளியரா இருக்கும். அப்புறம் 46 ஸ்பாட் எரர். ஸ்பாட் எரருமே நிறைய பசங்களுக்கு தெரியவே மாட்டுது. ஸ்பாட் எரர் உங்களுக்கு வேணும்னா ஸ்பாட் எரருக்கும் நம்ம கிட்ட இம்பார்ட்டன்ட் எப்படி ஷார்ட்கட்ல ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஈஸியா ஸ்பாட் எரர் 5 மார்க் வாங்குறதுக்கு நமக்கு மெத்தட் இருக்கு. அதுவும் உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமா அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசேஜ். இப்படி கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 47 வரைக்கும் இந்த 12th இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை தரமா அட்டன் பண்ணி 90 அவுட் ஆஃப் 90 மார்க்ஸ் எடுக்கணும்னா நம்மளுடைய இந்த ஸ்கிரீன்ல வந்து இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு இதுல இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. ரிவிஷனுக்கும் இதே கொஸ்டின் பேப்பர் தான், பப்ளிக்கும் இதே கொஸ்டின் பேப்பர் தான். நீங்க ஈஸியா உங்களால 90க்கு 85 மார்க்ஸ் மேல ஈஸியா ஸ்கோர் பண்ணணும். எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போது கிளியரா இல்லைன்னு மெசேஜ் பண்றீங்க. உங்களுக்காகவே தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த லிங்க் பின் பண்ணி வச்சிருப்போம். ஈஸியா அதுல போய் நீங்க இதர் பிடிஎஃப்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வாங்க, அங்க வந்து கமெண்ட் பண்ணி அங்கேயும் நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 12th அடுத்து வரக்கூடிய மேஜர் சப்ஜெக்ட் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிசினஸ் மேத்ஸ் 12th எந்த குரூப்புக்கான இம்பார்ட்டன்ஸ் மாடல் விஷயம் உங்களுக்கு வேணா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன்.